மூன்றாவதாக அல் மஸ்உல் அக்ஸாம் பதில் மக்சூல் குத்பா. அந்த குத்பா ஷேக் முகமது ஹுசைன் ஹபிதுல்லாஹ். அந்த குத்பாவோட தலைப்பு ஹிஜ்ரத் பயணத்தினூடாக நாம் பெற வேண்டிய படிப்பினை. அதே போன்று ஆஷூரா தினம் முடிந்திருந்தாலும் அதிலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வாவுடி வசதிக்கு பின்னால் பொதுவாக மஸ்உல் அக்ஸாவை சேர்ந்தவர்களே, பலஸ்தீன் மக்களே, புனித பூமியைச் சேர்ந்த மக்களே, இஸ்லாம் மிஅராஜுடைய பூமிக்கு சொந்தக்காரர்களே, பொதுவாக கடந்த கால வரலாறுகளே முஹர்ரமாத்திலே மிக சிறந்த வரலாற்று பின்னணி இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து சென்ற அந்த பிரயாணம், அந்த ஹிஜ்ரத் மிக முக்கியமான படிப்பினை நமக்கு தருகிறது. அதில் பாருங்கள், 2 பேர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களோடு சென்ற அந்த பயணம், இருவரும் குகையில் இருக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற சகோதரனை பார்த்து நபி அவர்கள் அபூபக்கரை பார்த்து லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாஹ மஅனா என்ற ஆயத் நமக்கு ஒரு பெரும் ஆறுதல், பெரும் படிப்பினை. தௌபா 40வது வசனம். எனவே முஹர்ரமாத்துடைய 10ஆம் நாள் என்பது ஒரு முக்கியமான, நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த 10ஆம் நாள், ஆஷூரா நோன்பு நாள் இருக்கிறது. நோன்பு ஒரு வகை இபாதத்தா இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட நாளாக இருக்கிறது. 10ஆம் நாள் முஹர்ரமுடைய ஆஷூரா என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் இருக்கிறது. அநியாயக்கார கும்பல் அழிக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தது, அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்து அவர்களை காப்பாற்றியது. ஆட்டிப்படைத்த அநியாயக்காரன், அக்கிரமக்காரனை அல்லாஹ் மூழ்கடித்து சாகடித்தது அந்த நாள் தான் கடலிலே. அது ஒரு படிப்பினையாக மாறி இருக்கிறது. எனவே அந்த படிப்பினை இந்த ஆஷூரா தினத்தை நமக்கு மிக முக்கியம். மூசா கடலை தாண்ட வைத்து அவர் கடலுக்குள்ளே அவர்களை மூழ்கடித்து அப்படி அவனை அல்ல என்று வரை பாதுகாத்து வைத்து படிப்பினைக்காக வைத்திருக்கிறார். எனவே இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையும் நம்மை தைரியமூட்டக்கூடிய நிகழ்வுகள். எனவே அது எப்பொழுதுமே அது அழிக்க முடியாத ஒரு குர்ஆன் வசனமாக அது மாறி இருக்கிறது. எப்பொழுதுமே அதுக்கு நாங்கள் மிக மரியாதை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதுகாப்பும் ஃபிரௌனுடைய அழிவும் அமைந்திருக்கிறது. எனவே இஸ்லாம் மிஅராஜுடைய மக்களே, மஸ்உல் அக்ஸா இந்த புனித பூமியில் இருக்கக்கூடியவர்களே, எப்பொழுதுமே இன்று நாம் கூட எப்பொழுதுமே அந்த நாளோடு நம்முடைய நிலைமையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எல்லாரும் முன்னே வாழ்ந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லோருமே சத்தியத்துக்காக போராடினார்கள். உண்மை வெல்ல வேண்டும், சத்தியம் வெல்ல வேண்டும் என போராடினார்கள். அநியாயக்காரர்களுக்கு எதிராக பாடுபட்டார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக அவருடைய உரிமையை பெற்றுக் கொடுக்க முயற்சித்தார்கள். அடக்கி ஆளப்பட்ட பலகீனர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். எனவே பலஸ்தீன் மக்களே, இஸ்லாம் மிஅராஜுடைய பூமி மக்களே, இப்படி விடயங்கள்லாம் படிப்பினை பெற வேண்டும். நம்முடைய இந்த அமலும் நாம் இப்பொழுது பொறுமையாக, ஸ்திரமாக, விடாப்பிடியாக போராடி கொண்டு, நம்மை அர்ப்பணித்து கொண்டு, சத்தியத்தை பேசிக்கொண்டு, சத்தியத்துக்காக போராடி கொண்டிருப்பதும், எப்பொழுதுமே பாவிகள், காபிர்கள், நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அராஜகர்கள், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக உண்மையை பேசுவது என்பதும் நம்முடைய ஒரு கடமைப்பாடாக இருக்கிறது. நிச்சயமாக பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹிஜ்ரத்தோடு இணைகிறது. மூசா நபி அவர்கள் இன்னல்லாஹ் மஅனா என்று சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. அதேபோல் மூசா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய ஆட்சி, அந்த ஆயுதபாணிகள், படைபட்டாளம், நிச்சயமா என்னோட ரப்பிற்கு எனக்கு வழியை திறப்பான், வழியை காட்டுவான் என்றார்கள். அல்லாஹ் கடலை பிளந்து வழியை கொடுத்தான். அதே நபி அவர்கள் பாருங்க, தௌபா 40 ஏறி ஓதிய ஆயத், நீங்கள் அச்சப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நிச்சயமா அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அங்கு என்னோடு, இங்கு எங்களோடு நான், நபி அவர்கள், அதே போன்று அபூபக்கர் 2 பேர். எனவே முஸ்லிம்களை பொதுவாக பாருங்கள், ஒரு சம்பவம் நடந்தது. ஹிஜ்ரத் போகின்ற பொழுது சுராகத் பின் மாலிக் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர், அந்த இடத்துல எதிரியாக இருந்தார். நபியோட கொள்வதற்காக தேடி வந்தார், பின்துயர்ந்து வந்தார், பரிசுக்காக வேண்டி, பரிசு பொருட்கள் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி. எப்பொழுதும் ஒரு குற்றம் வந்தோடு ஒரு பூமி விளங்கியது. அப்படி ஒரு பாதுகாப்பை வேண்டி நபியவர்கள் மன்னித்தார்கள், விட்டுக் கொடுத்தார்கள். அபூபக்கர் அவர்கள் ஏவினார்கள், ஒரு வாக்குறுதியை கொடுங்க, என்ன, நீங்கள் ஈமான் ஏற்றுக்கொண்டால், பின்னால் உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு கிஸ்ராவுடைய, அதாவது பாரசீகமனுடைய அந்த பொக்கிஷங்களை வெற்றி கொள்ளப்படும், காப்பு உங்களுக்கு அணிவிக்கப்படும். எவ்வளவு நம்பிக்கை! அப்பொழுது சொல்ல ஹிஜ்ரத்தின் பொழுது சொன்ன விடயத்தை நம்பிக்கை, இஸ்லாத்துக்கு வந்தார். அப்படி பின்ன உமருடைய காலத்திலே அந்த சம்பவம் நடந்தது. அவர் உண்மையிலே அந்த பொக்கிஷத்திலிருந்து இந்த காப்பு கொடுக்கப்பட்டது. அபூபக்கர் பாருங்க, யார் சொல்ல, யாராவது ஒருவன் அந்த குகையில் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் குனிந்தான் என்ற ஒரு பக்கத்து வரைக்கும் வந்து விட்ட எதிரிகள், குனிந்தான் எங்களை கண்டுவிடுவான். காலடியிலே அந்த இடையிலே விளங்குகிறது இந்த துவாரத்தால். சொன்னார்கள், 2 பேரை நாம் இருக்கிறோம், 3வது அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ் 3வது இருக்கின்ற நாம் இருவரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வாக்குறுதியை, யக்கீனுடைய உறுதியான வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த வாக்குறுதியை சொல்லி தைரியப்படுத்தினார்கள். எனவே அடுத்ததாக ஹிஜ்ரத்துடைய விடயத்திலே இஹ்லாஸ், மன தூய்மை பாதுகாக்கப்படும் என்பது ஹதீஸ். உமர் ஹதீஸ், அமல்கள் எல்லாம் நியத்தை பொறுத்து, எண்ணத்தை பொறுத்து ஒவ்வொரு மனிதனும் நான் நினைத்தது நாடியது கிடைக்கும். யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்காக நடக்கும், அது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்காக வேண்டி அந்த ஹிஜ்ரத் அமையும். யாருடைய ஹிஜ்ரத் ஒரு துனியாவுடைய உலக ஆதாயங்கள் அடைய அவர் ஹிஜ்ரத் செய்வார், அதை அடைந்து கொள்வார், அவருக்கு வேற ஒன்று கிடைக்காது. ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தால் என்ன கிடைக்கும்? அவருக்கு அது கிடைக்கும். அவர் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்த நன்மை அடைய முடியாது. எனவே பொதுவாக எண்ணங்கள் பல்வேறுபட்டன. அது அல்லாஹ்வுக்கான மன தூய்மை நடக்கின்ற பொழுது மன தூய்மையான பரிபூர்ணமான நன்மை அதை பெற்றுத்தரும். எப்பொழுதுமே துனியாவுடைய விடயங்களுக்காக வேண்டியிருந்தால் அது கிடைக்கும், ஆனால் அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்காது என்று சொல்லிவிட்டு எப்பொழுதுமே நம்முடைய விடயங்கள் எல்லாருடைய திருப்தி, எல்லாருடைய உதவி, எல்லாருடைய அன்பை நாம் இலக்காக கொண்டுதான் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு பொதுவாக மதீனா முனவ்வராவிலே இந்த இஸ்லாத்துடைய கண்ணியத்தை வேரூன்ற செய்வதற்கு இந்த ஹிஜ்ரத் ஒரு பிரதானமான ஒரு மைக்கல்லாக அந்த சம்பவம் மாறியது. எனவே முஸ்லிம்களே, ஹிஜ்ரத் இந்த காலத்திலே பொதுவாக அந்த ஹிஜ்ரத் போன்ற ஒரு ஹிஜ்ரத் கிடையாது. ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் ஹிஜ்ரத் என்பது கிடையாது. அது ஊர் விட்டு போவது, நாடு விட்டு நாடு போவது, வேறு வேறு தேவைகளுக்காக, தொழிலுக்காக வேண்டி, வேறு சூழலுக்காக வேண்டி போகலாம். என்னால் அந்த அது போன்ற ஹிஜ்ரத் கட்டாயமான அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி போக வேண்டிய ஹிஜ்ரத் கிடையாது. எப்பொழுதுமே ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் கிடையாது. ஆனால் ஹிஜ்ரத் என்றாலும் அல்லாஹ்வுடைய பேரில் போராடுவது இருக்கிற நல்ல நல்ல எண்ணங்களை வைத்துக் கொள்வது, எண்ணங்களை, தூர நோக்குகளை நம்முடைய மனிதர்களை கொள்வது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகுமாறு தூண்டப்பட்டால், ஆசை ஆர்வம் மூட்டப்பட்டால், வேண்டப்பட்டால் நீங்கள் வெளியாகுங்கள் என்ற ஹதீஸை சொல்லிவிட்டு பொதுவாக அல்லாஹ்வுடைய பாதனை அர்ப்பணிப்பது, போராடுவது, இதுதான் அடிப்படை போராடுவதற்கான அர்த்தமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இன்று செய்கின்ற வேலை மஸ்ஜிதை பாதுகாக்க, ஈமானை பாதுகாக்க, ஏத்துவதை பாதுகாக்க, இப்படியான விடயமும் அந்த போராட்டங்களில் உள்ளதாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய உரிமையை, நம்முடைய ஊரை, நம்முடைய நாட்டினுடைய நிலத்தை, நம்முடைய உரிமைகளை, கடமைகளை, மஸ்ஜிதை பாதுகாக்க, புனித ஸ்தலங்களை பாதுகாக்க போராடுகின்ற போராட்டமும் நிச்சயமாக அதிலே சேரும் என்பதிலே சந்தேகம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பொறுமையோடு எப்பொழுதுமே உண்மையை சத்தியத்திலே நிலையாக, ஈமானிலே உறுதியாக இருந்து போராடுகின்ற ஒரு கூட்டத்தை நம்முடைய நாட்டிலே பார்க்கிறோம். குறிப்பாக கஸாவிலே நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதுமே கஸா ஒரு ஊர்ல இருந்து இன்னும் ஒரு மக்கள் அங்கும் இங்கு நடுமாறிக்கொண்டு தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் அந்த கஸாவை விட்டுக் கொடுக்கவில்லை, அங்கிருந்து யாரும் போகவில்லை. ஒரு ஊர் இன்னும் ஊருக்கு போனாலும் கஸா மக்கள் கஸாவில், காசான்னு சொல்கிறோம், அந்த கஸாவில் இருக்கிறார்கள். தியாகங்கள் என்ன, அவர்கள் நடக்கின்ற அநியாயங்கள் என்ன, அவர்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள். என்னால் அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. அவர்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் எவ்வளவு ஆக்கிரமித்தாலும் அவர்கள் தன்னுடைய ஊரை, தன்னுடைய நிலத்தினுடைய வேட்டையினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல், இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காமல் போராடுகிறார்கள் என்பது மிக பாராட்டுக்குரிய மிக ஒரு விடயம், தைரியமான ஒரு விடயம், ஈமானை உறுதி செய்கின்ற ஒரு விடயம். எனவே எப்பொழுதுமே நிச்சயமாக நாம் ரசூல்மார்களுக்கும் ஈமான்தாரிகளுக்கும் உலக வாழ்க்கையில் உதவி செய்வோம் என்ற நெருக்கமாக இருக்கிறது, நடக்கும். கியாமத்து நாளிலும் நாம் உதவி செய்வோம். காஃபிர் 52 ஓதி பொதுவாக ஒரு முஸ்லிம் யார் என்றால் தன்னுடைய சொல் செயலால் பிறகு தீங்கிழைக்காதவன், உண்மையான முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்தவன் யார் என்றால் அல்லாஹ் தடுத்த விடயங்களை, பாவங்களை தவிர நடப்பவன் என்ற ஹதீஸை சொல்லி இஸ்திக்பார் செய்ய மறுத்தூண்டி இஸ்திக்பார் செய்து அந்த முதலாவது ஹுத்பை முடித்து என்ன ஹுத்பை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் பலஸ்தீன் மக்களே, பைத் மக்சூத் மக்களே, இஸ்லாம் மிஅராஜுடைய பூமி மக்களே, எப்பொழுதுமே நாங்கள் அல்லாஹ்வுடைய பாவங்களை தவிர்த்து கொள்வது மிக முக்கியமான ஒரு ஹிஜ்ரத்தார். பாவங்களை விட்டு நடப்பது, மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்றது அது ஹிஜ்ரத், ஊர் விட்டு ஊர். இது நாம் பாவங்களை தவிர்த்து கொள்வதும் நமக்கு நம்மிடம் வேண்டப்படுகின்ற ஒரு ஹிஜ்ரத்தாக இருக்கிறது. பாவங்களை தவிர்த்து வாழ்வோம் என்று சொல்லிவிட்டு பொதுவாக முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் என்று பாவங்களை தவிர்த்து கொள்வதோடு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. எல்லோருமே துனியாவில் நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கட்டி தௌபா செய்து கொள்ள வேண்டும். நலவாக இருந்தால் நலவுக்கு செய்து கெடுதிகளை தவிர்த்து தௌபா அதுக்குரிய மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். முஸ்லிம்களை பொதுவாக அடியார்களுடைய நன்மைகளை, தீமைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பதிந்து வைத்திருக்கிறான். கியாமத் நாள் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒப்படைத்து நீங்கள் உங்களுடைய வேதத்தை ஏற்றை வாசித்துக் கொள்ளுங்கள், நீங்களே உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ள போதுமான அல்லாஹ் ஒப்படைத்து விடுவான். இஸ்ரா 14வது வசனம். உங்களுடைய செயல்களை பார்த்து நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். எனவே பொதுவாக பின்னால் பாருங்கள் ஹிஜ்ரத், அதுக்கு அபூபக்கருடைய படித்த அந்த பாஸ்தரில் படித்த ஈமான், யகீன், அந்த பேணுதல், அந்த மன உறுதி. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் பாருங்கள் அபூபக்கருடைய படிப்பினை பாருங்கள். முர்த்தத்தீங்களோடு நபியவர்கள் பல எதிரிகளை தாண்டி ஹிஜ்ரத் செய்தார்கள். மதம் மாறியவரோடு அபூபக்கர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் போர் செய்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் ஒட்டகத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த ஒட்டகத்தை பிடிக்கயிற்றோடு ஜகாத்தாக கொடுத்தவர்கள் பிடிக்கயிறு இல்லாமல் ஒட்டகத்தை இருந்தாலும் அந்த பிடிக்கயிறுக்காக போராடுவேன் என்று சொன்னார்கள். எனவே அப்படியான உறுதிமிக்க ஒரு மனிதராக ஹிஜ்ரத் பயணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை மாற்றியது. எனவே அந்த தியாகம், அந்த கஷ்டம், அந்த சிரமம் ஈமானை வலுப்படுத்தியது, தைரியமூட்டியது, இன்னும் இஸ்லாத்தில் ஸ்திரத்தை ஏற்படுத்தியது. எனவே பொதுவாக ஹாரூன் ரஷீதுடைய வார்த்தையை பாருங்கள். மழை பெய்யும் பொழுது சொல்வார்கள், நீ எங்கு வேண்டுமானாலும் பெய்து கொள்ள, எந்த பூமியில் பெய்தாலும் அங்கு இருக்கின்ற நிலவரி
அந்த எங்களுக்கு வரும். அதாவது அந்த அந்த நாடினுடைய கட்டுப்பாடு அவ்வளோ பிரமாண்டமான இஸ்லாமிய ஆட்சி. எனவே யக்கீனுடைய ஒரு வார்த்தை, பொதுவாக முஸ்லிமான ஒரு பெண் அநியாயம் இழைக்கப்பட்ட பொழுது முஅத்தஸிம் பில்லாஹ் என்ற அந்த மன்னருக்கு ஹலீஃபாவுக்கு கொடுத்த குரல், எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அங்கால் இருந்து அவர் படையெடுத்து வந்து உதவி செய்தது, இதெல்லாம் நம்முடைய இஸ்லாத்துடைய வீர வரலாறுகள். இஸ்லாத்துக்காக ஒரு தனி முஸ்லிம் அநியாயம் செய்யப்படும் பொழுதும் அவர்களுக்காக உதவி செய்ய ஒரு படையை திரட்டிய ஒரு வரலாறு. எனவே இப்படியான விடயங்கள் நாங்களும் அல்லாஹ் நமக்கு போதுமான எல்லா விடயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு போராட வேண்டும், ஈமானிலே வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் அடிக்கடி எங்களுக்கு அல்லாஹ் போதுமான, அல்லாஹ் சிறந்த பொறுப்புதாரி பாதுகாவன் என்பதை நாங்கள் மீட்டு ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறுதி கட்டத்திலே இஸ்ரா மிஅராஜுடைய பூமி மக்களே, சில டைம்ல ஒரு கேள்வி ஒருவர் கேட்கலாம். அதாவது சென்ற வார குத்துபா, அதுக்கு முந்தைய தினம் நடந்த ஒரு விடயம், மஸ்ஜித் அக்ஸாவுக்குள்ள ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு ஊடுருவல் நடந்தது. அப்படி நடந்து அந்த மஸ்ஜிதுக்கு ஒரு அமைச்சர் கூட வந்து அது ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு மாற்றத்தை மஸ்ஜித் அக்ஸாவுடைய முஸ்லிம்களுக்கான உரிமையில் ஏதாவது விரிசல்களை ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு கேள்வி சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அப்படி ஒன்றும் கிடையாது. நாங்கள் உலகத்தை பார்த்து சொல்கிறோம், முழு உலகத்தையும் பார்த்து சொல்கிறோம். மஸ்ஜித் அக்ஸா என்பது எந்த கட்டத்திலும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் அதிலே கொடுக்காது. முஸ்லிம்களுக்கான சொத்து, முஸ்லிம்களுடைய மஸ்ஜித், இஸ்லாமிய புனித ஸ்தலம். அது எங்களுடைய முடிவு அல்ல, அல்லாஹ்வுடைய முடிவு. குர்ஆனிலே அல்லாஹ், குர்ஆனுடைய இருதயம், குர்ஆனுக்குள்ளே அல்லாஹ் பதித்தொரு வரலாற்று உண்மை. அதான் சூரா பனி இஸ்ராயீலுடைய முதலாவது வசனம். அதாவது பனி இஸ்ராயீல் சிறுவர்களுடைய முதலாவது வசனமே, அல்லாஹ் தூய்மையானவன் எப்படிப்பட்டவன், தன்னுடைய அடியான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே மஸ்ஜித் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு இராப்பயணம் செய்ய வைத்தான். அது எப்படியான மஸ்ஜித் அக்ஸா, அதை சூழ நாங்கள் பரக்கத் செய்திருக்கிறோம், பரக்கத்து செய்த மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி. இஸ்ரா முதலாவது வசனம். எனவே நாங்கள் எந்த நிலைமையும், எந்த மாற்றங்களும், எந்த ஆக்கிரமிப்பும், எந்த நடவடிக்கைகளும் முஸ்லீம்களுடைய உரிமையிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவை விடுவிக்காது. முஸ்லீம்களுக்கானது, உலக முஸ்லீம்களுக்கான சொத்து, அது முஸ்லிம்களுடைய உரிமை என்பதிலே யாரும் பங்கு போட முடியாது என்பதை உறுதியாக முழு உலக மக்களுக்கும் அகிலத்தாருக்கு நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறோம் என்று சொல்லி நீண்ட துஆ. அல்லாஹ் நாடியது நடக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டிற்கு புறம்பாக நடக்க முடியாது, அல்லாஹ்வுடைய முடிவு நடந்தே தீரும் என்ற ஈமானிய வார்த்தையோடு நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் முஹம்மது ஹுசைன் ஹபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்துபாக்களை கொண்டு படிப்பினை பெறுவோம். மஸ்ஜிதுல் ஹராம், மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்துபா, மன நிம்மதிக்கான வழிகள், மன அமைதிக்கான காரணங்கள் என்ற அமைப்பிலே ஒரு 8 விடயங்களை முன்வைத்தார்கள். அதே போன்று 2வது ஹுத்துபாவிலே ஆட்சி அதிகாரம், பொறுப்புதாரிகள், தலைவர்கள் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும், ஆட்சியாளர்களுக்கு குடிமக்கள், பொதுமக்கள் இப்படி கட்டுப்பட வேண்டும் என்ற 2 சாரருடைய கடமைகளையும் பொறுப்புகளையும், அதனூடாக சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பிரதிபலங்கள், கட்டுப்படாமல் நடப்பதனால், அநீதியான ஆட்சி செய்வதனால், அநீதியான ஆட்சி அநியாயங்கள் செய்வதனால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் சுட்டிக்காட்டினார்கள். அதேபோல் 3வது குத்துபா, ஹிஜ்ரத்தின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், நிச்சயம் அந்த நிலைமையை மாற்றக்கூடியவன், ஒரு தியாகத்துக்கு பின்னால் இலகு ஏற்படும், ஒரு சிரமமான வரலாறுக்கு பின்னால் நம்முடைய ஈமான் வளரும். எனவே அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும். அநியாயக்காரன் அளிக்கப்பட்ட முஹர்ரம் 10வது தினம் தான் ஆஷுரா நோன்பை நோற்றோம். ஃபிரௌன் அளிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையும் அவருடைய ஈமானிய படையும் காப்பாற்றப்பட்டது. அநியாயக்காரர்களுக்கு முடிவு கட்டிய அந்த மாதத்தில் இருக்கிறோம் என்ற அந்த சம்பவத்தை இணைத்து பலஸ்தீன் மக்களை தைரியமூட்டி, கஸா மக்களுக்கு மனதாபம் தெரிவித்து, அவர்களுடைய உறுதியை சிலாகித்து கூறி, அல்லாஹ் நமக்கு போதுமானவன், எனவே அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது, தைரியமூட்டுகின்ற ஒரு ஹுத்துபாவை மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹத்தீப் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். 3 ஹுத்துபாக்கள் மூலம் பயன்பெறுவோம், பிறருக்கு மெத்தி வைப்போம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பு நண்பர் ரிஸ்வான், அதே போன்று நிகழ்ச்சி தொழில்நுட்ப நண்பர் ஷர்ஃபான் ஆகியோர்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று, உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்ய வேண்டும் என்ற துஆவோடு மீண்டும் ஒரு மனம் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே உங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.